தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் சாரலின் இனிய வணக்கம். அந்தி மாலை நேரம். இப்பொழுது நேரம் கிட்டத்தட்ட 5:30 மணி இருக்கும். சூரியன் மேற்கில் சாய்ந்து கொண்டிருக்குது. இது சுண்ணாகம் ஐயனார் கோயிலடி வயல் தோட்டங்கள். இந்த தோட்டங்களை நீங்கள் பார்க்கலாம். வளமையாக இவரில் சாமி இருக்கிறது. இந்த முறை சாமி என்று சொல்ல கோயில் சாமி என்று நினச்சிடுவீங்க. சாமி இல்லை, சாமை என்று சொல்லப்படுகிற சிறுதானிய பயிர். பார்ப்போம் என்னென்ன பயிர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தோட்ட வழியில். இங்கால வெங்காயம் தான் இருக்குது. எங்களுக்கு உலகமே தெரியாமல் இருந்த காலத்தில் இதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு டூரிசம் பிளேஸ். இங்கே இருக்கிற வயலோடு சேர்ந்து இருக்கிற குளம், மற்றது கோயில். இங்கே இப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா தூரமாக தெரிகிற தென்னை மரங்களோட சிறிய ஒரு பனி படர்ந்த மாதிரி தெரிகிற காட்சி நுரலியா மாதிரி ஒரு ஃபீலிங்காக கொடுக்கும். நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. நீங்கள் வயலில் வந்திருந்தால் அதோட தூரத்தில் தெரிகிற கோபுரங்களும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நாங்கள் இப்போ கூட வாக் வர பழக்கம் இருக்குது. எங்களுக்கு நல்லா இருக்கும். வயலுக்கு வந்துட்டு போய்க்கல ஒரு நல்ல ஃபீலிங். இஞ்சாலையும் குரக்கனை இருக்குது போல். நாங்கள் பார்க்கலாம் அந்த குரக்கனை. எல்லாமே நல்லா முற்றி இருக்குது. இது என்ன இன்னும் நல்லா முத்தியும் ஆயாமல் கிடக்குது போல இருக்கு. எடுங்க கையில் அப்படியே மணியாக கலண்டு வருது. ஓகே, கஷ்டம்தான், சும்மா இல்லைன்னு எடுக்கிறேன்டா. எஸ், ஐயனார் கோயிலில் உள்ள இந்த தோட்ட வழியில் என்னதான் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது கத்தரிக்காய் இருக்குது. கத்தரிக்காய் தோட்டம் எல்லாம் கொஞ்சம் களை இழந்து பொலி விழந்து தான் போய் நிற்குது. வெப்பங்களுக்கு கஷ்டம் போல். கோட்டா செய்த கொடுமைகளுக்குள்ள ஒரு நன்மை என்னன்னு சொன்னால், எல்லோரும் இயற்கை உரத்துக்கு மாறிட்டாங்க கஷ்டப்பட்டு. எல்லா தோட்டத்திலும் பார்த்தாலும் மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க. பழையபடி முந்தின காலம் மாதிரி சாணி இல்லை காஞ்ச நிலையில் மண் மாதிரி அப்படியே ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. அது பாய்ப்பினம்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் மற்ற மருந்து பீடை கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய மருந்து வந்து கொண்டு இருக்குதாக்கம். அது இப்போ மடித்து கொண்டிருக்கிறபடியால் அது வந்து கொண்டிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது பராமரிப்பு இல்லாமல் பாலடைஞ்சு போன வண்டி தோட்டம். வண்டிக்கு என்ன நோய் பிடிச்சிட்டுது. காயில் ஒன்று மாயையில் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்திச்சாறு கிடக்குது. இந்த வயல் வரம்பில் நடந்து வர்றது ஒரு ஆனந்தம், தனி ஆனந்தமானது. இந்த கோயில்களுக்கு ஐயனார் கோயில், பிள்ளையார் கோயில் திருவிழா காலங்களில் இதுக்கு ரங்கி வரைக்கும் ஆக்களுக்கு ஒரு பரவச நிலை இருக்கும். ரெண்டு பக்கமுமே சணல் ஏதாவது ஒரு தாவரம் வளர்ந்துருக்கேக்கில் நல்லா இருக்கும். அதுக்காக நடந்து வாரது. வெங்காயம் எல்லாம் ஒரு பதத்துக்கு பிடுங்கி வச்சிருக்கணும். இது இப்படியே தான் வெங்காய கூடு கட்டுறது. ஆனால் இதே பதத்தில் ஃபுட் சிட்டி அதில் மாதிரியான விற்பாங்க. மேலே உள்ள தண்டம் பாவிக்கிறது அதில் இளம்பதம் முத்தினன்னு சொல்லி சொன்னால் வித வெங்காயம் அதில் எடுக்கிறதுக்கு பாவிக்கிறதா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் வெங்காயம் இருக்குது. வெங்காயம் குவியலாக காய விட்டுருக்கு. இதுக்குள்ள எங்கட வெப்ப வலயம், வெயிலோடு விளையாடுற வெப்ப வலயத்திலையும் தூரவில் தென்னை மரங்களுக்கு மேலால் ஒரு பனி புகார். என்னென்னு சொன்னால் மாலை மயங்குகிற நேரம் 6 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. ஆனபடியால் காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு குளிரிடத்தில் நிற்கிற மாதிரி கூல் ஃபீலாக இருக்கும். இந்த வயலில் கூட நீங்கள் அந்த கூல் ஃபீலை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொல்லி சொன்னால் 5 மணிக்கு பிறகு 5-6 மணி என்று சொல்லி சொன்னால் அப்படி தான் நல்லா இருக்கும். மருந்து அடித்து கொண்டு வந்துச்சுன்னா தான் அந்த மருந்து மனம் கஷ்டம். மற்றபடி எல்லாமே ஓகே.
நீங்கள் முதல் காணொளி ஒன்றில் வந்து குரக்கன் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி ஐயனார் கோயில் அடின்னு சொல்லி சொன்னால் சாமை சிறுதானியமாக இருக்கக்கூடிய சாமை விளைவிக்கிற இடமாக இருக்கும். அதுக்கு நிறைய ரெப்பு வேணும். மண்ணெண்ணெய் இல்லாத பிரச்சனையால் இந்த முறை சாமியை எந்த தோட்டத்துலேயுமே நீங்கள் காண முடியாமல் இருக்குது. அப்படி தான் அதில் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள் சொல்லி கொண்டிருந்தார். இந்தியாவில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பாருங்களேன், இது என்ன தோட்டம்னு சொல்லி தக்காளி டொமேட்டோ தக்காளி தோட்டம். இங்கே காயெல்லாம் இருக்குது, சிறு சிறு காயாக. இது தக்காளி செடி எல்லாம் காயாக வெள்ளைக்கறி சமைச்சு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழமாக விட்டால் சொல்லவே தேவையில்லை, எல்லாத்துக்குமே போடலாம். வெள்ளை வெள்ளை காய் தக்காளி தோட்டம். ஒற்றையெல்லோரக்கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. கேட்கவே கேட்காது இந்த வயல் காத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு சொல்லி புகையிலையில் நாற்றுக்காக விடப்பட்ட புகையிலைகள். அது இப்படித்தான் பெரிய மரமாக வளர்ந்து இந்த பூத்து வித்துக்கள் இருக்குது பாருங்க. ஆளை விட பெரிய கண்டாயிரம். அதில் இருந்து தான் நெட்டு என்ன சொல்கிறது, நான் சொல்ல சரிதானே, நாட்டுக்குரிய அந்த சிறிய வித்துக்கள் எடுக்கப்படும். மற்றபடி புகையிலே நீங்கள் ஒரு செடி சைஸில் பார்க்கலாம். இது ஆளை விட பெரிய மரம் மாதிரி இருக்கும். நான் வந்து எங்களோட ஜெஸ்ஸி ப்ரோ மாதிரி இந்த பெட்ரோல் இல்லாத பஞ்சத்தால் ஒரு மோட்டோ விளாகர் ஆகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று சொல்கிறத உங்களோட கருத்துரை பட்டியல் எழுதி போடலாம். உங்களுக்காக நான் இவ்வளோ காலம் ஒரு கார் விளாகராக இருந்தேன்னா ஒரு மோட்டோ விளாகர் ஆகலாமா என்றது உங்களோட கருத்துகளில் தான் இருக்குது. கமான். சாரத்தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.